அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெற்குக்கும் வடக்குக்கும் வித்தியாசமான அபிவிருத்தி வேலை திட்டங்கள் நடக்கின்றன என்று சொல்லியும், இந்த வேலை திட்டங்கள் சிறப்பாக ஒரே நேரத்தில் இரண்டுக்கும் ஒரே மாதிரியாக அமையவில்லை என்று சொல்லியும், அதாவது தெற்கில் உள்ள அதிவேக நெடுஞ்சாலைகள், தெற்கில் உள்ள கட்டடங்கள், தெற்கில் உள்ள வீதி போக்குவரத்துகள், சுகாதாரத்துறைகள், மருத்துவத்துறைகள், விவசாயம் சார்ந்த துறைகளில் காணப்படுகின்ற மாற்றங்கள் வடக்கில் உள்ள அதே துறைகளில் அந்த மாற்றங்களை காண முடியாது என்று சொல்லி மிகுந்த குழப்பத்தையும் மிகுந்த ஒரு கருத்தை மிகச்சிறந்த ஒரு கருத்தையும் அவர் வெளிப்படுத்துகின்றார். உண்மையில் அவர் குழப்பத்தை ஏற்படுத்தவில்லை. என்று சொன்னால் அவர் அந்த கருத்து அந்த அந்த இரண்டு பகுதிக்கும் வளங்கள் சமனாக பகிரப்பட்ட போதும் அங்குள்ள அரசு அதிகாரிகளாலும் அங்குள்ள அரசியல்வாதிகளாலும் தான் இந்த வேலை திட்டங்கள் சரியான முறையில் முன்வழிவுகளை முன்வைத்து எதிர்கால திட்டமிடல்களை திட்டம் தீட்டி நீண்டகால அபிவிருத்தியை பற்றி எந்தவித கருத்துக்களும் இல்லாமல் ஏனோ தானோ என்று சொல்லி செய்து அதில் வருகின்ற அந்த நிதிகளை மீண்டும் திருப்பி அனுப்புகிறார்கள். இதற்கான மாஸ்டர் பிளான் திட்டங்கள் இவரிடமுமே இல்லை. அவ்வாறு தட்டி கேட்கின்ற போது வெளியில் போன்று சொல்லி கதைக்கின்ற நிலைமை தான் வடக்கில் காணப்படுகிறது என்று சொல்லி கடுமையான ஒரு சர்ச்சை, கடுமையான ஒரு விமர்சனத்தை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். இதற்கு காரணம், இதற்கு முன்னே இருந்த அரசியல்வாதிகளும் அந்த அரசியல்வாதிகளுடைய செயற்பாடுகள் அரசியல்வாதிகள் தட்டி கேட்காதன் காரணமாக அதை கண்மூடித்தனமாக பின்பற்றுகின்ற அரசு அதிகாரிகளும் தான் இதற்கு முக்கிய காரணம் என்று சொல்கின்றார். இதைவிட தெற்கில் உள்ள மருத்துவமனைகளில் அங்குள்ள காவலாளிகள் அங்கு காவல் கடமைகளில் ஈடுபடாமல் வெற்று கதவுகள் மட்டும் காணப்படுகின்றன, அங்கு காவல்கள் காணப்படவில்லை. வடக்கில் சைவ சமயத்தில் கூறப்படுகின்ற போது கோயில்களின் முன்னரில் அம்புகள் கத்திகள் கொடரிகளோடு நிற்கின்ற மிக மோசமான அரக்கத்தனமான ஆக்கள் கோயில்களில் அதாவது எங்களுடைய சைவ சமயத்தில் கோயில்களுக்கு முன்னால் வாசல்களில் இரு பக்கங்களிலும் மோசமான ஆயுதங்களோட காவல் தெய்வங்கள் இருக்கின்றார்கள். அதே போல் யாழ்ப்பாணத்தில் உள்ள மருத்துவமனைகளில் அரக்கத்தனமான அசுரத்தனமான காவலாளர்களை முன்னிறுத்தி அங்கு வேலை நடக்கிறது என்று சொல்லியும் இந்த செயற்பாடுகள் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லியும், இதே செயற்பாடுகள் தெற்கில் நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால், உதாரணம் காலி மாவட்டத்தில் உள்ள ஒரு மருத்துவமனையை காட்டுகின்றார். அந்த வாசல்களில் அவ்வாறான காவலாளிகள் இல்லை என்று சொல்லியும் எப்பொழுதும் இத்தனை கதவுகளும் திறந்தே காணப்படுகிறது என்று சொல்லியும் ஒரு சிறப்பான கருத்தை இரு இடங்களுக்குமான சுட்டிக்காட்டல்களோடு, அதாவது இரண்டு பகுதிகளுக்குமான வேறுபாடுகளை தெளிவாக சுட்டிக்காட்டி இந்த காணொலியில் அவர் இந்த கருத்துக்களை வெளியிடுகின்றார். உண்மையில் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கின்ற போது தவறு எங்கு நடந்திருக்கிறது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெளிவாக தெரியும். இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் அர்ச்சுனா ராமநாதன் கூறுகின்ற கருத்துக்களை நாங்கள் தேடி பார்ப்போமானால் மிக முக்கியமான ஒரு கருத்தை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல முன்வைக்கின்றார். எதிர்காலங்களில் நடைபெறுகின்ற தேர்தல்களின் போது இவ்வாறான சோம்பேறிகளையோ அல்லது இவ்வாறான திட்டமிடல் அற்றவர்களையோ பாராளுமன்றத்துக்கோ அல்லது ஏனைய தேர்தல்களிலேயோ அவர்களை தெரிவு செய்ய மக்கள் தயவு செய்து தெரிவு செய்ய வேண்டாம் என்று சொல்லியும், மக்கள் சரியான தட்டி கேட்கின்ற நீதி நியாயமுள்ள துணிச்சலுள்ள கற்றவர்களையும் தட்டி கேட்கின்ற அந்த மனோபாவமுள்ள சிறந்த திட்டமிடலாளர்களையும் சமூக மட்டத்திலிருந்து தெரிவு செய்து அவர்களை அந்த தேர்தல்களில் தெரிவு செய்யுமாறு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பொதுமக்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றார். வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன். அர்ச்சுனா இந்த முக்கியமான ஒரு வீடியோ எடுக்கக்கூடிய முக்கியமான காரணம், நான் ஒரு வேறு அலுவலாக வந்திருக்கேன், மாணவரை சேர்த்து வந்திருந்தேன். என்னென்றால் இந்த வீடியோக்களை நான் ஏன் வெளியிடுறேன்னு சொன்னால், தெற்கு பக்கத்தில், அதாவது வடக்கு கிழக்கு தவிர்த்த இலங்கையின் வேறு எந்த ஒரு பக்கங்களிலும்
அபிவிருத்திகள் செய்யப்படும் போது அங்கே ஊழல் இருந்தாலும் ஊழல் இருக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் தேடித்தான் பார்க்க வேண்டும், தெற்கு பக்கத்திலும் சிறப்பாக. ஆனால் அபிவிருத்தி என்ற ஒன்றை செய்கின்ற போது அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள், பொதுமக்கள் அவதானிப்பாகவும் உன்னிப்பாகவும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதன் போது எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாழ்ப்பாணத்தை எடுத்து பார்த்தால் தெரியும், யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பாதைகள் அவர்கள் போடுகின்ற விதம் மிகவும் ஒரு தரக்குறைவானதாகவும் தூர நோக்கற்றதாகவும், இன்னொரு 50 வருடங்களுக்கு பிறகு இந்த பாதை பாவிக்கலாமா, ஒரு ரோட்டை போடுகின்ற போது 4 ட்ரக்கில் போட வேண்டுமா 2 ட்ரக்கில் போட வேண்டுமா என்று சம்பந்தமான ஒரு தூர நோக்கற்ற சிந்தனை இல்லாமல் தான் இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் எப்போதுமே ஒரு நடவடிக்கை, அதாவது ஏதாவது ஒரு அடிப்படையான ஒரு செயலை செய்கின்ற போது அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், உங்களுக்கே சிறப்பாக தெரியும், திட்டமிடல் பிளானிங் என்பது வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறியானதாகவே இருக்கிறது. அது எந்த டிபார்ட்மெண்டாக இருந்தாலும், முக்கியமாக சுகாதாரத்துறை எடுத்துக்கொண்டு சொன்னால் மாஸ்டர் பிளான் இல்லை, அதே போல் விவசாயத்துறைக்கு ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குமா என்றால் இல்லை, ஒரு அபிவிருத்தி அல்லது போக்குவரத்து அல்லது ஃபார் எக்ஸாம்பிள் சுற்றுலாத்துறைக்கு ஏதாவது மாஸ்டர் பிளான் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. 4 எனக்கு ஞாபகம் இல்லை சரியாக, மொத்தம் 59 மில்லியன்களில் 4 மில்லியன்களோ 6 மில்லியன்கள் மாத்திரமே பாவிக்கப்பட்டிருக்கிறது, மிச்ச காசு திரும்பி போகிறது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் எங்களுடைய நல்லூரை அழகுபடுத்தலாம், கோட்டையை அழகுபடுத்தலாம், அதை தவிர நெடுந்தீவு தீவகங்களை அழகுபடுத்தலாம், காரநகரை அழகுபடுத்தலாம், எத்தனையோ முக்கியமான சுற்றுலா தலங்கள் இருக்கிறது. உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவருகின்ற அடிப்படையில் இவர்கள் ஏதாவது நீண்ட கால திட்டங்களை செய்யலாம். ஆனால் அது சம்பந்தமான நீண்ட கால திட்டங்களை தயாரிக்கின்ற கெப்பாசிட்டி, அந்த அளவு கொள்ளாது எங்களிடம் இருக்கிறதா என்று கேட்டால் அது கேள்விக்குறி. என்னிடம் இருக்கிறதா என்று கேட்டால் கூட என்னால் கூட அவ்வளவுக்கு சிந்திக்க முடியாது. ஸோ 2025ஆம் ஆண்டு நடத்தப்படுகின்ற எங்களுடைய திட்டங்கள் வந்து அனைத்துமே டிசிசி கூட்டங்களிலே முன்மொழியப்பட்டு அது மக்களுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டு அதன் பின்புதான் அதற்குரிய, உதாரணமாக எடுத்துக்கொள்வோம், வடக்கினுடைய சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதாக இருந்தால் நாங்கள் ஒரு வைத்தியசாலைக்குரிய அல்லது வடக்கு மாகாணத்துக்குரிய ஒரு மாஸ்டர் பிளானை தயாரித்து விட்டு அந்த மாஸ்டர் பிளானை எப்போதுமே பொதுமக்களுடைய ஒப்பீனியனுக்காக நாங்கள் ஏதோ ஒரு மேபி முகப்புத்தகம், மேபி பேப்பர்ஸ், மேபி மாஸ் மீடியா ஒன்றை வெளியிட்டு மக்களுடைய கருத்துக்களையும் உன்னிப்பாக பார்க்கக்கூடிய வசதி ஒன்றை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளாவிட்டால் என்ன நடக்கும் என்று சொன்னால், எதிர்காலத்திலையும் ஒவ்வொரு டிசி மீட்டிங் வந்து பிரச்சனைக்குரியதா இருக்கும், அவரை வாய மூட சொல்லுங்கள், வெளியே அனுப்புங்கள் என்று சொல்லி அந்த நிலைமைக்கு தான் வரலாம். ஆகவே தெற்கினுடைய அபிவிருத்தியை நீங்கள் பாருங்கள், காலி கராப்பட்டி வைத்தியசாலையை அவர்கள் நேஷனல் ஹாஸ்பிட்டலாக மாற்றி இருக்கிறார்கள். அது தவிர அது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரியே காட்சி அளிக்கிறது. அங்கே யாரும் வரலாம் போகலாம், அங்கே கதவுகள் எல்லாம் லொக் பண்ணப்பட்டு 8 கேட் 12 கேட், அங்கே காவலாளிகள் அந்த எங்களுடைய சைவ சமயத்துல படிப்பம் அரக்கர்களை பிடித்து வெளியே காவலாளிகளாக வைப்பார்கள். அந்த மாதிரியானதாக இல்லாமல் மக்கள் நலன் சார்ந்த ஒரு சுகாதார கட்டமைப்பாக இருக்கட்டும் அல்லது நீர்வளங்கள் துறையா இருக்கட்டும், எல்லாமே மக்கள் நலன் சார்ந்ததாக சிந்திக்க வேண்டும். இப்போதுதான் மக்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். 2025ஆம் ஆண்டு நாங்கள் ஒரு அபிவிருத்தியை நோக்கி போகின்ற பாதையில் உங்களுக்கு மாஸ்பவின் தியரியை சொல்லியிருக்கிறேன். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற போது அங்கு தொட்டு இங்கு தொட்டு நனைத்து தோய்த்து வேலைகளை செய்யாமல் ஒரு திட்டமிடல் மூலம் எங்களுடைய மாநகர சபை, யாழ்ப்பாண மாநகர சபை எடுக்கலாம் அல்லது கிளிநொச்சி சபைகளை எடுக்கலாம், உள்ளூராட்சி சபைகளை எடுக்கலாம், எல்லாத்தையும் ஒரு திட்டமிடல் ரீதியாக கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. சோ இனிவரும் காலங்களில் அரசியலில் நீங்கள் வாக்கெடுக்கும் போது உங்களிடம் புண்ணியம் கிடைக்கும். உங்கள் இருகரம் கூப்பி உங்களிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தயவு செய்து தூர நோக்குள்ள அர்ப்பணிப்புள்ள ஒரு அரசியல்வாதிக்கு, அரசியல் கட்சிக்கு வாக்கிடுங்கள். நீங்களாகவே ஒரு அரசியல் கட்சியை தேசிய கொள்கைக்காக மட்டும் நாங்கள் தூக்கி பிடித்திருப்பது என்பது முட்டாள்தனம். தேசிய கொள்கை எப்போது நாங்கள் தேசிய கொள்கையை பற்றி கதைக்கலாம் என்றால், எங்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டதன் பின்னராகவே தேசிய கொள்கைகள் பற்றி எங்களால் கதைக்க முடியும். கொள்கைகள் மட்டும் சார்ந்து அல்லாது மாஸ்லோவினுடைய தியரியினுடைய 5 அடிப்படை பாதுகாப்பு, சுய கௌரவம், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், அதன் பிறகுதான் நாங்கள் தேசியம், நாங்கள் யார் என்பது, அதாவது எங்களுடைய ரெகக்னேஷன், எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள், எங்களுடைய வறுமை ஒழிக்கப்பட வேண்டும். என்னுடைய
கடந்த கால வரலாற்றை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேதாவிகள் எல்லாருமே தேசிய அரசாங்கத்துக்கு தான் வாக்கிட்டு இருப்பார்கள். ஏழை எளிய மக்கள் மட்டும்தான் எனக்கு வாக்கிட்டு இருப்பார்கள். முக்கியமான காரணம் என்னவென்றால் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏழ்மையிலிருந்து நீங்குவதற்கு ஒரு ஊழலற்ற வடக்கு கிழக்கை உருவாக்க வேண்டும். ஒரு சுகாதாரத்துறை மிக தெளிவானதாக மக்களுடைய நலன் சார்ந்து சேவைகளை வழங்குகின்ற ஒரு துறையாக மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு கோரிக்கை தான் பொதுமக்களிடம் சாவச்சேரி வைத்தியசாலையில் இருந்து ஆரம்பித்தது. சோ அந்த விடயத்தினை பார்க்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம், உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கட்டும் அல்லது வருகின்ற மாகாண சபை தேர்தலாக இருக்கட்டும், எந்த தேர்தலிலும் நீங்கள் யாருக்கும் வாக்களிங்களோடு பிரச்சனை இல்லை. ஆனால் வாக்களிக்கும் முன்னம் சற்று சிந்தியுங்கள். சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிக்கு எங்களுடைய வடக்கு கிழக்கை, முக்கியமாக வடக்கு மாகாணத்தையோ மலையத்தையோ மேன்மைப்படுத்துகின்ற ஏதாவது எண்ணங்கள் இருக்கிறதா, திட்டங்கள் இருக்கிறதா, அர்ப்பணிப்பு இருக்கிற அரசியல்வாதியா, இவருடைய பழைய வரலாறு எப்படி, இவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது, மக்கள் இவரை ஆதரிக்கிறார்களா? உதாரணமாக உங்களுக்கு தெரியும், ஐபிசி எனப்படுகின்ற தேசிய தலைவரால் ஒரு காலத்தில் உருவாக்கப்பட்ட என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊடகம் தற்போது தன்னுடைய கொமெண்ட்ஸுகளையே நிப்பாட்டி வைத்து போட்டு வீடியோ போடும் அளவுக்கு அவர்களுடைய தரங்கள் இறங்கி இருக்கிறது. வெண்டிக்காயை கத்தரிக்காயை பயிரிடுவதன் மூலம் அல்லது உணவு விழாக்களை நடத்துவதன் மூலம் நீங்கள் ஒரு சமூக கட்டமைப்பை கட்டியெழுப்பலாமா என்று கேட்டால், என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வெண்டிக்காய் கத்தரிக்காய் பயிரிட்டு 3000 ரூபாய்க்கு இரவு விருந்துகளை நடத்தும் சம்பந்தப்பட்ட ஒரு சில எங்களுடைய தலைவர்களுடைய பணத்திலே அதை சூறையாடி விட்டு வெளிநாடுகளில் இருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு அப்படி செய்கின்ற வெளிநாட்டவர்களுடைய முதலீடுகளை ஊக்குவிக்கிற அரசியல்வாதிகளை, அவர்களை நியாயப்படுத்துகின்ற அரசியல்வாதிகளை விடுத்து மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய, வேலை வாய்ப்புகளை பற்றி சிந்திக்கக்கூடிய, ஊழலற்ற ஒரு எதிர்காலத்தை தமிழர்களுக்கு கொண்டு வரக்கூடிய, அதன் பின்பு தமிழ் தேசியத்தை உண்மையோடும் நேர்மையோடும் மனசுத்தியோடும் காதலோடும் தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியை பொதுமக்கள் எதிர்காலத்திலே தெரிவு செய்ய வேண்டும். அவர்களுடைய பாதரங்களை ஊக்கப்படுத்த வேண்டும். அது நானாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், புதுசா ஒரு அரசியல்வாதி வரலாம், அல்லது ஏற்கனவே இருக்கிற அரசியல்வாதி யாரும் தெளிவான முடியதை இனிவரும் காலங்களில் நீங்களிடம் பார்த்து மிக முக்கியமான தலைவிதியை தீர்மானிக்கும். தெற்குக்கும் வடக்குக்கும் உள்ள வித்தியாசங்களை ஒரு சில வீடியோக்கள் மூலம், இதன் பிறகு வருகின்ற வீடியோக்கள் மூலம் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கிறேன். பாதைகள் எவ்வாறு திட்டமிடப்பட்டு காட்டப்பட்டிருக்கிறது, அவருடைய ஹைவேஸ் எப்படி இருக்கிறது, நெடுஞ்சாலைகள், அது தவிர வைத்தியசாலைகள் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கிறது. இது சம்பந்தமாக எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் மட்டுமே இப்படி, எங்களுடைய கிளிநொச்சியில் மட்டுமே இப்படி, முல்லைத்தீவில் மட்டுமே இப்படி, மன்னாரில் மட்டுமே இவ்வளவு அசிங்கமாக டவுன் இருக்கிறது என்று சற்று சிந்தியுங்கள். அந்த மாற்றத்தை நான் கொண்டு வருவேனாக இருந்தால் எதிர்வரும் காலங்களில் என்னுடைய அரசியல் கட்சிக்கு உங்களுடைய மனப்பூர்வமான ஆதரவை தரவும். இல்லை, புதிதாக ஒருவர் வருகிறார் அல்லது இருக்கின்ற ஒருவர், ஒரு கூட்டம், மேபி ஒரு பழைய கட்சி தமிழ் மக்களின் நலன் சார்ந்து சிந்திக்கும் என்று நீங்கள் நினைத்தால் அவர்களுக்கு வாக்குறுங்கள். இந்த வீடியோ சம்பந்தமான உங்கள் கருத்துக்களை கீழே நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன். இன்றைக்கு 2ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு. புது வருட வாழ்த்துக்களோடு உங்களுடைய முதலாவது புது வருட வீடியோ வெளியிடுகிறேன். இன்று காலை முக்கியமான ஒரு மீட்டிங் ஒன்றுக்காக மற்றும் எனது மகனை கிட்டத்தட்ட 6 மாதங்களாக அவனை முற்றிலுமாக மறந்திருக்கிறேன் என்று தான் சொல்லணும். ஸோ நானும் மகனும் பிளான் பண்ணினாங்க இன்றைக்கு கோல் காலிக்கு ஒரு காரில் போயிட்டு வருவோம் சொல்லி. ஸோ நாங்கள் இருவருமாக இப்போது வந்து காலியில் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் அல்ல, சாதாரணமான ஒரு ரெஸ்டாரண்டில் நிற்கிறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அவர் இப்போ பீஸா வேண்ட போயிட்டார். ஸோ வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். மற்ற சில யோசிப்பீங்கள், கிளிநொச்சியில் மக்கள் சாப்பிடாமல் இருக்கிறார்கள், யாழ்ப்பாணத்தில் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், நீர் கோல் ட்ரிப் போடுறா என்று இப்போ இதுக்கும் வரலாம். எனிவே, ஸோ
பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மக்களுக்காக என்னுடைய வேலையை இழந்திருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தையுமே நான் அதை கவனிக்காம அப்படியே மகனையும் பொறுப்பில்லாம விட்டுருக்கிறேன். ஒரு குறை வந்து நாளைக்கு மகன் வளர்ந்து சொல்லக்கூடாதுன்றதுக்காண்டி இன்றைக்கு நானும் இந்த குட்டியும் ஒரு சின்ன ட்ரிப் போட்டு போறோம். ஸோ அதுல முக்கியமான அந்த ட்ரிப் போறதுக்குரிய காரணம் தெற்கு பகுதியில எந்த வகையில அபிவிருத்தியில செய்திருக்கிறாங்க காட்டுவதற்காக. அதுல பாதைகளை வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன், அதை நீங்கள் பார்க்கலாம். அது தவிரவும் வைத்தியசாலைகள் நான் இவ்வளவு நாள் நினைச்சு கொண்டிருந்தேன். கோல் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் கோல் காலி போதனா வைத்தியசாலை டீச்சிங் ஹாஸ்பிட்டலாகத்தான் இருந்தேன்னு சொல்லி ஜெனரல் ஹாஸ்பிட்டலாக. ஆனால் இன்றுதான் நான் அதை அறிந்து கொண்டு நேஷனல் ஹாஸ்பிட்டலாக மாற்றியிருக்கிறார்கள். நல்ல விடயம். எனக்கு தெரியும் முதலில் நேஷனல் ஹாஸ்பிட்டல் தேசிய வைத்தியசாலை கொழும்பு, தேசிய வைத்தியசாலை கண்டி மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போது நான் பார்த்தேன் தேசிய வைத்தியசாலை கோல் கூட வந்திருக்கிறது. ஸோ இது சம்பந்தமான தெளிவான வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி. So this is Bezel and I set it for 100. I'm not driving, my legs are out of the place. நான் டிரைவ் பண்ணல, பெடல் அமர்த்தையில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். But it's driving for 100. Bezelல வந்து ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. It's called அது சொல்றது cruise control and so. So now I'm driving இப்போ என்னடால் ஹைவே இவடாக cruise control மூலமாக பயணித்து கொண்டிருக்கிறேன். ஸோ ஹேண்டில் நீங்கள் ஹேண்டில் ஒரு கையோட போடணும். அப்படி போட்டுட்டு யூ கேன் கீப் டிரைவிங், டிரைவ் பண்ணி கொண்டே இருக்கலாம். அங்கால போகுதுண்டா பிரேக்கை ட்ரக்கை விட்டு அங்கால போகுதுண்டா பாருங்க, அங்கால வெட்டுறேன் ரைட் பட்டன் அவர் தானாவே திருத்துவார், நிமித்துவார். சீரியஸ் தானாவே சீரியஸ். ஸோ தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில போய் கொண்டிருக்கிறோம். நல்ல கிளைமேட், மழை இல்லை, நல்ல ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் கட்டாயம் ஸ்ரீலங்காவுக்கு வரணும். முக்கியமாக என்னுடைய புலம்பெயர் எங்களுடைய சொந்தங்கள், ரத்த சொந்தங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வரணும். கன நாளை பிறகு நானும் என்ற படியனும் தெற்கு நோக்கி ஒரு சின்ன பயணம், முக்கியமான தேவை ஒன்றுக்காக தெற்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல பாருங்க, நான் கையை விட்டு ஹேண்டில் எடுத்த உடனே ஸோ இந்த பஸ் வந்து இப்போ வந்து 100 விட இந்த கார் வந்து 100 ஓடிக்கொண்டிருக்கேன், நீங்க பார்த்தா தெரியும். ஸோ இந்த பஸ் வந்து டிலங்கா எக்ஸ்பிரஸ் என்று சொல்ற இந்த பஸ் வந்து ஓவர்டேக் பண்ண 100 விட கூட தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஏன்னா நான் வந்து 100 ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்றால் இதில் பார்க்க உங்களுக்கு தெரியுது. அவர் வந்து 100 இந்த ஓடையில. மற்றது அவர் எனக்கு முன்னால போய்க்கல ஓட்டோ பிரேக் சிஸ்டம், அதாவது வந்து தானே பிரேக் அடிக்கும். நாங்கள் அடிக்க தேவையில்லை, ஓட்டோவா பிரேக் அடிக்கும். யாரும் இப்போ போகிறோம், இந்த வெஹிக்கிளுக்கு நேரம் போகிறோம், எனக்கு முன்னால் ஒரு வெஹிக்கிள் வந்துட்டு அது ஓட்டோவா பிரேக் அடிக்க நான் இங்கே வச்சிருப்பேன். இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் சொல்றது ஓட்டோ பிரேக் சிஸ்டம். பிரேக்ல கால் வச்சா திருப்பி அவருக்கா இது ஓட்டும். இது ஒன் பண்ண 100ல திருப்பி எடுப்பேன். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில பயணிக்கிறது ஒரு சந்தோஷம் தான். முக்கியமான ஒரு சின்ன ஒரு மீட்டிங் உண்டு தெற்குல. ஸோ மகன் நானும் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில பயணிச்சு கொண்டிருக்கிறோம். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கனாலத்துக்கு பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. இன்றைக்கு 2ஆம் தேதி டிசம்பர் மாதம். கனாலத்துக்கு பிறகு ஒரு சின்ன ரிலாக்ஸ், சின்ன சந்தோஷங்கள், மகனோட ஒரு சின்ன ட்ரிப் உண்டு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இத மாதிரியான அதிவேக நெடுஞ்சாலை வந்து யாழ்ப்பாணம் நோக்கி போடணும் நாங்கள். ஏனென்றால் அப்பதான் யாழ்ப்பாணத்துல இருக்கிற வளங்கள் வந்து கைத்தொழில் பேட்டையில் வந்து டெவலப் ஆகும். அப்படி அதுக்குரிய ப்ரொபோசல் அப்படி திங்க் பண்ணணும். அரசியல்வாதிகளுக்கு அந்த இடத்துக்கு திங்க் பண்றதுக்கு இல்லை. பட் நீங்க உங்களுக்கு தெரியும், மஹிந்த ராஜபக்ஷ இந்த காலத்துல மஹிந்த ராஜபக்ஷ வந்து தன்னுடைய வீடு தெற்கு மாத்தரையையும் கொழும்பை மணச்சது மட்டும் இல்லாம அதுக்கு அப்புறம் ஒரு ஃபேமஸான ஒரு இன்னொரு தெரியல பேர் மறந்து போனன், அவர் இங்கேயும் குருநாகலை, கொழும்பையும் குருநாகலை மணச்சவர். ஸோ அவங்க வந்து தங்களுடைய கண்ட்ரி எப்படி டெவலப் பண்ணணும், தங்களுடைய ஏரியாவை எப்படி டெவலப் பண்றான்னு யோசிக்கிற டைம்ல நாங்க
வாரகாசை எப்படி பாதிக்காம திருப்பி அனுப்புறோம்ன்றதுல குறியா இருக்கிறோம். இப்போது மாத்திரை நோக்கி என்னுடைய பயணம் போய் கொண்டிருக்குது. இப்ப நான் 100ல போறேன்டால் என்னுடைய கார் 100ல போகுதுன்றால் இந்த கார் வந்து அதையும் முந்தி போகுதுன்றால் அந்த வாகனம் வந்து அதையும் முந்தி வேகமா போகுதுன்னு சொன்னால் 100 விட கூடிய ஸ்பீட்ல இருப்பாங்க. அதான் பிரச்சனை. இதுல வேகமா போறது வந்து இந்த ரோட்ல மேக்சிமம் நீங்க போகக்கூடிய தூரம் வேகம் வந்து 100 km/h. 100 km/h விட கூடின வேகங்கள்ல தான் இந்த முன்னால போற வாகனங்கள் போய்கொண்டிருக்குது. அதாலதான் கூட ஆக்சிடென்ட்ஸும் பாருது. தற்போது ஹைவேல இருந்து இறங்கி கோல் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இது வந்து சாதாரண பாதை. ஆனால் உங்களுக்கு தெரியவனும் தெற்கு பகுதிகளில் வந்து எவ்வளவு அழகாகவும் நேர்த்தியாகவும் இந்த பாதைகளை போட்டிருக்கிறார்ன்ற நீங்க பார்க்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் இதில் ஆட் பண்ணினான். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 40-60 அடிக்கு இவன் யாழ்ப்பாணத்துல இவ்வளவு அகலமான பாதைகள் வந்து ஈனையை தவிர வேற எங்குமே இல்லை. பாதையை விட்டு வெளியான காப்பெட் அதை விட இடங்கள் வந்து மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்கிறது. இதே யாழ்ப்பாணத்திலையும் வவுனியாவிலையும் உங்களுடைய பாதைகளை சற்று நீங்க யோசிச்சு பாருங்கள். வடக்கிற்கு ஒரு அபிவிருத்தி, தெற்கிற்கு ஒரு அபிவிருத்தி என்று நாங்கள் பேசுவது அரசாங்கத்தை அல்ல. அது முக்கியமாக எங்களுடைய பழைய அரசியல்வாதிகளும் அவர்களோடு ஒத்து ஊதிய ஊழல் செய்த அரசாங்க உத்தியோகத்தர்கள் தான். அது எந்த சந்தேகமும் இல்லை. இது காலிக்கு போகின்ற ஹைவேல இருந்து வெளியே இறங்கினா பிறகு உங்களுக்கு பார்த்தா தெரியும். இங்கால இன்னொரு ட்ரக் கொண்டு என்னுடைய கார் எங்கால விடுறேன், இன்னொரு கார் ஒன்று போகக்கூடிய ட்ரக் வந்து ரோட்டுக்கு வெளியால் அடிச்சிருக்கிறார்கள். ஆனால் இது இவ்வாறான ஒரு பாதை வந்து யாழ்ப்பாணத்தில் கூட இல்லை. பார்த்தா தெரியும் ரோட் முழுக்க யாழ்ப்பாணத்திலேயோ இல்லாடி வவுனியாவிலேயோ திருவண்ணாமலையிலேயோ சரியான மிக குறைவு. ரோட் முழுக்க ஃபுல் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏன் தெற்குல இந்த டெவலப்மெண்ட், வடக்குல இந்த டெவலப்மெண்ட் என்று நீங்கள் கேட்டால் அதற்கு காரணம் அரசாங்கம் அல்ல, சிங்கள அரசியல்வாதிகள் அல்ல, எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் முதல் ஒட்டுக்குழுக்களாக இருந்து அதன் பின்பு அரசாங்கத்துடன் சேர்ந்து அங்கே அமைச்சர்கள் அவர்களுடைய ஊழல்கள் தான் இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. இது சம்பந்தமாக ஆராய்வோம். இது ஒரு சிக்னல், அதாவது வந்து காலியில் உள்ள ஒரு சிக்னல். எவ்வளவு அழகாகவும் தெளிவாகவும் அவர்கள் அந்த பாதை வடிவமைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இவ்வாறான ஒரு கட்டமைப்பு கூட யாழ்ப்பாணத்திலோ தமிழர் பகுதிகளில் இல்லை. அதுக்கு முக்கிய காரணம் எங்களுடைய அரசியல்வாதிகளும் எங்களுடைய அரசாங்க உத்தியோகத்தில் முக்கியமாக நாங்கள் எல்லாம் படிச்சுதான் வந்தாங்க என்று சொல்ற இந்த 1-2 ஆன்டிமேரும் தான் இதுக்கு முக்கியமான காரணம். அவர்களை நான் தூட்டுவதாக இல்லை, அவர்களுடைய இயலாமையை ஏற்றுக்கொள்ளாத நிலைமையும் இனியும் அப்படியே நாங்கள் ஊழல் செய்து வந்த அரசியல்வாதிகளிடமிருந்து கெட்ட பிச்சையாக பெற்றுக்கொண்ட அந்த கதிரைகளை தொடர்ந்து வைத்திருக்கக்கூடிய நடவடிக்கை தான். எவ்வளவு அழகாக இந்த பாதைகளை தெற்கு புறத்தில் உள்ள டபுள் ட்ரக் அடிச்சிருக்கிறோம், 2 ட்ரக் அடிச்சிருக்கிறார்கள். எவ்வளவு அழகாக காலி நகரத்துக்கு போகின்ற, இது ஹைவே அல்ல, நீங்கள் இது ஹைவே நினைச்சால் அதுதான் உங்களுடைய பிள்ளை. சாதாரண பாதை, ஹைவேக்கு போகின்ற ஹைவேல இருந்து இப்ப நான் வெளியால் எக்ஸிட் போய் கொண்டிருக்கேன். சாதாரண பாதை, உங்களுக்கு பார்த்தா தெரியும். உங்க மாடுல இருந்து ஆட்டுல இருந்து ரோட்ல எல்லாம் பார்க் பண்ணியிருக்கிறார்கள். ஆகவே ஹைவே அல்ல. அப்படி முட்டாள்தனமாக ஒரு சில பேர் பதிவுகளுக்கு பதில் கீழே கமெண்ட் போடக்கூடும். இது ஹைவே அல்ல, ஹைவேக்கு போகின்ற சாதாரண பாதை, டபுள் ட்ராக். இப்படி ஒரு டபுள் ட்ராக்கில் வந்து வவுனியாவிலோ ஏனையிலோ இல்லை. ஏன் அவர் நம்ம ஏன் அப்படி ஒரு நிலைமை என்றதை நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். ஏன் நாங்கள் எங்களுடைய டெவலப்மெண்ட் இவ்வளவு பூஜ்ஜியமாக இருக்கிறது என்பதை பற்றி சற்று சிந்திக்க வேண்டும். அவ்வளவுதான். பார்த்தா தெரியும் காலி நகரத்துக்குள்ள உட்புகின்ற
போகின்ற அவர்களுடைய எவ்வளவு அழகாக இருக்கிறது, எவ்வளவு டவுன் எவ்வளவு நல்ல அழகாக வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய மாநகர சபை, எங்களுடைய மணியின் மாநகர சபையையும் ஆரிய குளத்தையும் இதையும் சற்று நாங்கள் கம்பேர் பண்ணணும். மாத்தறைக்கு போகின்ற பாதை அங்கே இருக்கிறது, எவ்வளவு அழகாக திட்டமிட்டவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். பாதைகள் எல்லாம் சரியாக பிளான் பண்ணப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது, மிகவும் அழகாக. சிங்கள மக்களுடைய பியூட்டியே அவர்களுடைய இந்த அழகான டெவலப்மெண்ட் தான். அது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் எடுத்து பார்த்தாலும், கேண்டியாக இருக்கட்டும், அழகில்லாத இடங்களும் இருக்குத்தான், இல்லைன்னு சொல்லல. பட் அவர்கள் பெரும்பாலான இடங்கள்ல வந்து இவ்வளவு சிறப்பான ஒரு டெவலப்மெண்டோட செய்திருக்கிறார்கள். ஏன் நாங்கள் யாழ்ப்பாணத்திலே, கிளிநொச்சியிலே, நான் நெடுக யோசிக்கிறேன், ஏன் நாங்கள் வவுனியா தாண்டும் போது மிக கேவலமாக இருக்கிறது எங்களுடைய டவுன் என்று மிக நெடுகளும் யோசிக்கிறேன். எங்களுடைய மெயின் ரோட், கோல் ரோட், அது கூட டபுள் ரோட் தான் இருக்கிறது. அப்படி இருக்கிறதாக அவர்கள் காலிக்கு ஹைவே போட்டிருக்கிறார்கள். ஆனால் அதுக்குரிய முக்கியமான காரணம் நம்முடைய அரசியல் தலைமைகள் டெவலப்மெண்ட்டை யோசிக்கல, தங்களுடைய பெட்டிகளையும் படுக்கைகளையும் டெவலப் பண்ணுகிறது தான் அதோட முக்கியமான காரணமாக இருந்தது. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து கோல் ஃபோர்ட், காலி கோட்டை என்ற உள்பக்கம், உள்ளுக்குள்ள இருந்து இந்த வீடியோ எடுத்திருக்காங்க. இங்கால டென்னிஸ் கோர்ட் இருக்கு, அதோட கோல் கிளாக் டவர் இருக்கு அதுல. ஸோ திஸ் இஸ் த வியூ inside the gold fort, and there are இந்த கனக ஷாப்ஸ் இருக்கு, இந்த டூரிஸ்ட் இருக்காங்க. இதுதான் கோல்ட் ஃபோர்ட்ல இன்சைட் வியூ. இது கோல்ட் ஃபோர்ட் உள்ள இருந்து வெளியால போய்க்கு இருக்கிற வியூ. ஈவினிங்ல கோல்ட் ஃபோர்ட்ல சரியான நல்லா இருக்கும் இந்த டைம். இது வந்து இன்சைட் கோல்ட் ஃபோர்ட்ல இன்சைட் காலி கோட்டையின் உள்பக்கம். அப்படியே ஒரு சின்ன ரவுண்ட் வந்து கார்லயே பார்த்து நீங்க போகலாம். இப்போது இருட்ட தொடங்குது, அதால இது வந்து காலி கோட்டையின் வெளிப்பக்க வியூ. வெளியால இப்படித்தான் இருக்கும், ஒரு மிகப்பெரிய கோட்டை. இது சுத்தி பார்த்து காலி கோட்டை வீடியோ வந்து தனியாவே எடுக்கலாம். அந்த இடத்துக்கு மிகவும் அழகான இடம். இதுலதான் கோல்டு ஃபேமஸான ஸ்டேடியம் இருக்கு. நீங்கள் எல்லாரும் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருப்பீங்க, கிரிக்கெட் என்தூசியஸ்ட் இருப்பீங்க. இது கோல்டு பெரிய ஒரு இது வந்து காலி கோட்டையின் வெளிப்புற தோற்றம், வெளியில இந்த கிரவுண்ட் சைட் இருக்கிற தோற்றம். நல்ல வடிவான இடம், பார்க்கலாம், என்ஜாய் பண்றதுக்கு பார்க்கறதுக்கு நல்ல இடம். இது காலி கோட்டை வந்து முன்பக்க வியூ. இதுல பகல்ல எடுத்தா நல்லா இருக்கும். காலி கோட்டை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது, நான் இந்த இடத்தை பார்த்துட்டு யோசிச்சு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலா இருக்கும் என்று. ஒரு மிகவும் அழகான இடம், கிட்டத்தட்ட 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தான். இப்படியும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் காலியில் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டு நான் போனேன். ஸோ நான் சதானந்திரம் ரவுண்ட் அப் பண்ணி உங்களுக்கு காத்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் யோசிச்சேன் இன்னொரு அழகான ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு. தட்ஸ் நாட் a 5 ஸ்டார் ஹோட்டல், அது 5 ஸ்டார் ஹோட்டல் அல்ல. நேஷனல் ஹாஸ்பிட்டல் கோல்டினுடைய நேஷனல் ஹாஸ்பிட்டல், இது காலியினுடைய தேசிய வைத்தியசாலை. அது அவர்கள் வைத்திருக்கிற அழகில் இருந்து பார்க்க தெரியுது. ஹலோ, நாங்கள் இப்ப சாப்பிட வந்திருக்கோம் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் கோல்ல. இன்னைக்கு தனியா do you understand the do you want to say something? It's going to YouTube. Yeah. What do you want to do? You don't subscribe to my YouTube channel. How many subscribers do you have? 76. I have 12,300 within 2 days. Damn. Not good. Why? Very beautiful, super restaurant போகுது. And இங்க இருக்கிற என்னோட பெரிய ஹலோ ஹாய். What's the YouTube channel? It's called The Vinji.
I'll put the link in my description so people can help you by subscribing your channel. Okay. Yeah. Okay, what else you want to say? I think that's all. Like my videos. Okay. And subscribe. Yeah. How old are you? How old are you? Okay. No, 11. 11. Okay. So, I will ask my people to subscribe your channel. Okay. அவரோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதுமா அவர் 2 வருஷத்துல 76 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிறார். அதோட லிங்க் இதுல கீழே போட்டிருக்கேன். சும்மா பாட்டுக்கு அவன் சும்மா ஏதோ செய்வன் மட்டும் காட்டி செஞ்சுட்டு இருக்கான். இதை வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இதுதான் நாங்கள் வந்திருக்கிற ஹோட்டல். இதான் கீழே ரூம் எடுத்து நிற்கிறோம் நானும் மகன். இதான் நாங்கள் நிற்கிற ஹோட்டல். ஹோட்டல் அதில் கீழே ரூமில் தான் நானும் மகன் நிற்கிறோம்.